ஒரு 2 இன்ச்சு அவ்வளோ ஒத்து பார்க்குறான் பாரு. இந்த அவர் வேற எதையும் பார்த்துட்டு தெரியல. எப்படி சிஸ்டம் டிஸ்பிளே தெரியுதா இல்லையா? உனக்கு தெரியுதா? அவர் வேற எதையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இது வண்டி இல்லைங்க, அவர் வேற எதையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. உங்க கையிடுங்க. அவரை வண்டி எனக்கு இப்படி பார்த்தா என்ன தெரியும்? அவர் வண்டி தான். இல்லைங்க, அவங்க ஏதோ திட்டுவாங்க. அதே திட்டம் அந்த போய் நிற்க வேண்டியது. இந்த சைடு எடுக்கணுமா? ஒழுங்கு எடுத்தாங்க எடுத்தாரு. ஆனால் மறுபடியும் இப்படி டேக்கை மாற்றி விட்டுட்டாருன்னு இல்லை. அழகாக அந்த டைம் போச்சு. அவரும் பண்ணுவாங்க. ஆமாம், ஐயோ அது ஞாபகம் இல்லை எனக்கு. போயிடலாம், தாராளமாக போயிடலாம். ஸ்லோ பெண்ட் ஆகிட்டாங்க, இன்னும் பிரச்சனை இல்லை. அப்படியே ஸ்லோ பண்ணி ஸ்டடி பண்ணிட்டாருன்னா போகலாம். முன்னாடி அதுதான் சொன்னேன், கிளச்சில் கேபின் நீங்கள் ஜீப்பர் பேச நிப்பாட்டலாம். இப்போ அதே நான் ஒரு இதில் எடுத்தேன் தெரியுமா டேக்கு, நான் அப்படி தான் எடுத்துருக்கேன். இந்த இப்போ எடுக்கிற பார்த்தீங்களா, ஸ்டடி பண்ணிட்டாரா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இது இதே மாதிரி ட்ரை பண்ணி போனால் போகணும். அவ்வளோதான். அந்த அதெல்லாம் எதுவுமே டச் பண்ணுங்க. இவர் ஓகே ஆகிடுவார், பிரச்சனை இல்லை. இவர் இது பண்ணிக்கிடுவாங்க. சரி, இவர் கோயத்து லைசன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. 2009 லைசன்ஸ் வேறு, கோயத்தில் இருந்த லைசன்ஸ் வேறு. ஏன்பா அது அண்ணா அழகாக இருந்துச்சு. இதுதான் இந்த ஜீப்பு டேன் பண்ணும்போது யோசிக்காமல் டேன் பண்ணிடுறாங்க. நான் விடும்போது ஜீப்பை ஃப்ரெண்டாகி விடும்போது ஒரு செகண்டு கூட இருக்காது. இப்படி யோசிப்பேன், லெஃப்டாக நிற்கிறா, டக்குன்னு ஃபுல்லாக ஒட்டிச்சு எடுத்து நேரம் ஆக்கிடுவேன். எல்லாருக்கும் அந்த விருப்பம் இது வராது. நான் உள்ளே இருக்கும்போது எப்படி ஆகிட்டேன் தெரியுமா, எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டேன். எனக்கு தொண்டை தண்ணி எல்லாம் வெளியே வந்துருச்சு. போன தடவை கூட இவ்வளோ பதட்டமாக இல்லை வந்துடுவேன். ஃபோனு தட்டாமல் போயிட்டா போதும். வந்துடும் போயிடுவேன். போதும், இதே போதும். விட்டுறலாம். வரேன் சார். அது மறுபடியும் இல்லை ஆஃப் பண்ணுங்க.